வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதுங்க. பிஞ்சு கத்திரிக்காயில் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு உங்களுக்கு நாக்கை விட்டு நகரவே நகராது. அந்தளவுக்கு அருமையான ஒரு கிரேவி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது செய்கிறது எப்படி அப்படிங்கிறத செய்முறை பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. வாங்கினது 1/2 கிலோ. நான் 300 கிராம் அளவுக்கு மட்டும் செய்யலாம்னு சொல்லி 300 கிராம் எடுத்துருக்கேன். அதற்கு வெங்காயம் 2 வெங்காயத்துலேருந்து 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய அளவு 5லேருந்து 6 பேர் தாராளமாக அந்த கிரேவி சாப்பிட்லாங்க. அந்த அளவில் தான் நான் செய்துட்ருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன், 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கட் பண்ணதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் கட் பண்ணுறது நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. தனித்தனியாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி போட்டிங்கனாலும் கத்திரிக்காய் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. வச்சதில் அதில் ஆயில் கொஞ்சம் இப்போ ரீஃபண்ட் ஆயில் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாங்க நல்லாவே இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆயிலில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வேகணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதுலேயே நம்ம பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயில் தான் இது செய்யணும் அப்படின்றதில்ல, நம்ம சைடில் எந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்குதோ அதில் நீங்கள் செய்யலாம். ஆக மொத்தத்தில் அது பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க, முத்தல் இல்லாமல். இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லாவே எண்ணெயில் வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கின கத்திரிக்காயை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே ஆயில்லையே வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி கூடவே சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, கிராம்பு ஒரு 4, பட்டை ஒரு 2 பட்டை அளவுக்கு எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு போடுறது நல்லா கறி மசாலா வாசனையோட இந்த கத்திரிக்காய் கிரேவி அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டுமே அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே முந்திரியும் பாதாமும் நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பாக பாதாம் முந்திரி இருந்தது அப்படின்னா தான் இந்த கிரேவி நல்லாவே இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பாதாம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் லோ சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிக்கும். இப்போ கிரேவி நம்மளுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் செய்தாலும் குருமா மாதிரி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்ன பார்த்துடலாங்க. காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள். இந்த 5 பொருளும் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ஏன்னா ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வைக்கணும். மூடி போடலை அப்படின்னாக்கா ஸ்டவ் ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இந்தளவுக்கு திக்னஸ் ஆகணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க. அதனால் மசாலா நல்லா வெந்ததுக்கு பிறகு பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கு பிறகு நம்ம கடைசியாக கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா அது உள்ள காரம் அந்த மசாலா வாசனை ஃபுல்லாகவே ஏறி இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. பக்கத்தில் தோசையும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இட்லி, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜீரா ரைஸ் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பாதாம் முந்திரி தாங்க சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெய் இல்லாதையும் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க.
கடைசியாக இறக்கும்போது இதில் வந்து கொத்தமல்லியும் புதினா கொஞ்சம் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். தோசைக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இப்போ நான் கொத்தமல்லி தழை மட்டும் தூவி சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சுட சுட சூப்பரான தோசைங்க. சப்பாத்திக்கும் இந்த கிரேவி வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து பாதாம் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் விலை அதிகமான பொருள் சேர்த்துருக்கோம். அதை சேர்த்திங்க அப்படின்னா தான் இதனுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. பாதாம் இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சூப்பரான ஒரு சைடிஷோடு இன்றைக்கி தோசை வந்து சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செய்து கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.